وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கொள்ளக்கூடிய உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களும் உள்ளன. அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, அவனுடைய வேதத்தை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, விதியை நம்புவது, அவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இறுதி நாளை நம்புவது, சொர்க்கத்தை நம்புவது, நரகத்தை நம்புவது, இது போன்ற கண்ணுக்கு புலப்படாத ஆனால் நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள் உள்ளன. அதே போன்று இந்த நம்பிக்கை கொண்ட விஷயங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையிலே நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் உள்ளன. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, தான தர்மம், இது போன்ற பல வணக்க வழிபாடுகள் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே செய்யக்கூடிய அம்சங்களும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளன. இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளிலே முதன்மையாக குறிப்பிடக்கூடிய வணக்க வழிபாடு எதுவென்று சொன்னால் தொழுகைதான். தொழுகைதான் அனைத்து வணக்க வழிபாடுகளை விட முதன்மையானதாக, நாளை மறுமை நாளிலே முதலில் அதை குறித்து தான் கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது முக்கியத்துவம் வாய்ந்த வணக்க வழிபாடாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் இல்லாதவரிடமிருந்து அவனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியது இந்த தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பிடும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வித்தியாசமே தொழுகைதான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகைதான் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தொழ வேண்டும். எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும். அதை குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட முறையிலே தொழ வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வகையில தான் நம்ம தொழணும். நம்ம இஷ்டப்படிலாம் தொழுக முடியாது. சல்லு ராய்த்து மூணு சல்லி, தொழுகையை எவ்வாறு என்னை தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தொழுகையை சரியான நேரத்தில் நாம் தொழுதோம் என்று சொன்னால் அதற்கு இறைவனிடத்திலும் கிடைக்கக்கூடிய கூலி இருக்கின்றது, மிகப்பெரிய கூலியா இருக்கிறது. மகத்தான கூலி அல்லாஹ் தரக்கூடியவனா இருக்கின்றான். நாளை மறுமை நாள்ல அரசினுடைய நிழல் கிடைக்காமல் மக்கள் தாகத்திலே, வெயிலில், அந்த சூட்டிலே தத்தளிக்கும் பொழுது தண்ணீர் கொடுக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால், யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது தொழுகையாளிகளுக்கு தான் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடலில் அந்த ஒளி செய்ததற்கான அந்த அடையாளம் தெரியும் பொழுது அவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இந்த தொழுகையின் மூலமாக நாளை மறுமை நாளில் நாம் தண்ணீர் பெற்றுவிட்டாலே நாம ஒருபடி உயர்ந்துட்டோம், சொர்க்கத்திற்கு போறதுக்கு முன்னேறிட்டோங்கிற அளவுக்கு தொழுகை நம்ம உயர்ந்த தரஜால கொண்டு வைக்கக்கூடிய காரியமா இருக்கின்றது. மிகப்பெரிய கூலியை அல்லாஹ்விடம் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒல் முக்கியமான ஸலாத்த ஒல் மூதூன ஸகாத்த ஒல் மூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி உலாயிக சனூதீஹிம் அஜ்ரன் அலீமா. யார் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து இறைவனையும் நம்பி இறுதி நாளையும் நம்பி தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மகத்தான கூலியை என்னிடம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் வழங்குவதாக நமக்கு வாக்குறுதி தருகிறான். அதே அல்லாஹ் தான் தொழுகையை நாம தவறி விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றான். மற்ற வணக்க வழிபாடுகளை மாதிரி இல்லாம தொழுகையை குறித்த நேரத்திலே குறிப்பிட்ட முறையை நம்ம தொழவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு, அதற்கு நாளை மறுமையில அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இது திருமறை குர்ஆன்ல நாளை மறுமை நாள்ல நரகத்திற்கு சென்ற அந்த மக்களிடம் விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு விளக்கும் பொழுது மா சலக்கக்கும் ஃபீ சக்கரா, உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது என்று அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது காலு லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளா இல்லை, இந்த உலகத்துல நாங்க தொழுகையாளியா இல்லாம இருந்தோம்,
தொழுகையை சரியா கடைபிடிக்காம இருந்தோம், அதுதான் எங்களை இந்த நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதுன்னு சொல்லி நரகத்திற்கு வந்த அந்த மக்கள் நாளை மறுமை நாள்ல புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறைக்கான நமக்கு எச்சரிக்கிறான். தொழாம இருந்துடாதீங்க என்று நமக்கு எச்சரிக்கின்றான். அப்ப அவ்வளவு தூரம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக, நமக்கு வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு வணக்கமா இருக்கக்கூடிய தொழுகையை நாம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த தொழுகை கூட நமக்கு நாளை மறுமையில கேடு தரக்கூடியதா மாறிவிடும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். தொழுகையாளியா இருந்த மகத்தான கூலி தருவேன் என்று சொன்ன அதே அல்லாஹ் தான் அவர்கள் ஜன்னாத்தின் சாலூன அனில் முஜ்ரிமீன், அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள் என்று நமக்கு நன்மாராயம் சொன்ன அல்லாஹ் தான் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொல்றான். நாம தொழுகை நிறைவேற்றுவது நன்மைக்கு வேண்டிதான். நமக்கு இந்த தொழுகை மூலமாக நல்லது நடக்கும், நாளை மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான் என்று ஒரு காரணத்திற்காக தான் நம்ம நேரத்தெல்லாம் ஒதுக்கி வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு இதுக்காக வேண்டி மெனக்கிட்டு நம்ம வர்றோம். தொழுகைக்காக யாரும் கேடு வாங்குறதுக்காக வர்றாங்க, தீமை பெறதுக்காக வர்றாங்க, நல்லது கிடைக்குன்னு தான் வர்றாங்க, நன்மை கிடைக்குன்னு தான் வர்றாங்க. இப்ப அப்படி நன்மை கிடைக்க வரக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொல்றான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா தொழுகை வந்து நன்மை தரக்கூடியது, அல்லாஹ் கேடுன்னு சொல்றான். அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீனகும் அன்சலாத்தியும் சாகூன், யார் அலட்சியமாக தொழுகிறாரோ அவர்களுக்கு கேடு. தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்லி சரியான முறையில் தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லல. தொழிலாளிக்கு கேடு எப்ப கேடு, நீ கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு நேரத்தை ஒதுக்கி வந்தாலும் தொழுகையில ஒரு கவனம் இல்லாம இருந்தா, அலட்சியமா இருந்ததுன்னா அது உனக்கு கேடதான் தரும். சில காரியங்கள் நமக்கு வந்து பெருசா தெரியாது, இது அலட்சியமா தெரியாது, இது கேர்லெஸ்ஸா நம்ம நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், அதை செய்வோம். ஆனா அது கூட நமக்கு வந்து தண்டனை பெற்று தரக்கூடியதாக, நமக்கு நாளை மறுமை நாள்ல அது ஒரு கேடு தரக்கூடியதாக அமைந்து போயிடும். அதையெல்லாம் கவனித்து நம்ம தொழுகை நிறைவேற்றணும். நாம செய்யக்கூடிய வணங்கக்கூடிய இந்த தொழுகை சரியான முறையில் அமைந்திருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து செய்யக்கூடியவளா இருக்கணும். அதை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியவளா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சஹாபாக்கள் வந்து இல்ல என்னென்ன காரியங்கள்லாம் நல்ல காரியம், இது எதெல்லாம் செய்தா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றா விசாரிச்சு அதை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சஹாபாக்கள் அதோடு சேர்த்து எதையும் கேட்பார்கள் என்று சொன்னால், எந்தெந்த காரியங்களும் கெட்ட காரியம், எதை செய்தா நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், எதையெல்லாம் செய்யாம நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அதை விசாரிக்கக்கூடியவர்களா சில சஹாபாக்கள் இருந்தாங்க. ஏன்னு சொன்னா நல்லதை மட்டும் செய்தா மட்டும் போதாது, நல்லதை செய்துட்டு நன்மையான காரியங்களை செய்துட்டு கெட்ட காரியங்களை நம்ம செய்தோம்னு சொன்னா செய்த நன்மையெல்லாம் அது பிடிச்சி எடுத்துட்டு போயிடும், ஒண்ணு இல்லாம வீணாக்கி விடும். அப்ப அந்த நன்மை வீணாகாமல் போக வேண்டும் என்று சொன்னால் நாம கெட்ட காரியங்கள் எது என்பதையும் பார்த்து அதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளணும். இதையும் விசாரிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. அதனால்தான் அவங்க ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நன்மையை நோக்கி விரையக்கூடியதா இருந்தது. இப்ப நாமளும் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக, தொழுகையின் மூலமாக நம்ம கேடு வருதுன்னு சொன்னா எந்தெந்த காரியங்கள் நம்ம கேட தந்துரும், எந்தெந்த காரியங்கள் கவனமற்றதாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தவிர்த்திருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் செய்யாதீர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அதெல்லாம் ஒவ்வொன்றா விளங்கி கொண்டோம்னா நம்ம தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். நாம இதெல்லாம் சின்ன காரியம் நினைச்சிட்டு நம்ம கண்டுவிடாம செய்வோம், ஆனா அது ரசூலுல்லாஹ் விளக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம திரும்பவும் கவனிக்காம செய்தோம் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை நம்ம தவிர்த்தது மாதிரி, அலட்சியம் செய்த மாதிரி, ஒரு ஹதீஸையே அலட்சியம் செய்த மாதிரி போயிடும். அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு வந்து இதையெல்லாம் செய்யாதீங்க தொழுகையில அப்படின்னு வலியுறுத்திய காரியங்கள், எச்சரித்த காரியங்கள், தவிர்த்து கொள்ள சொல்ல காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தொழுகைக்கு நம்ம வர்றோம்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. தொழுகையாளிகளா இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க பள்ளிக்கு வர்றாங்க, அவங்கள்ட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா அவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க நன்மை கிடைக்குன்னு சொல்லி அதை செய்யறாங்க. ஆனா அது என்ன ஆகுது, அது ரசூலுல்லாஹ் தடுத்த காரியமா இருக்கு. என்ன காரியம், தொழுகைக்கு சில நேரங்களில் லேட்டா வந்துருவாங்க. தொழுகைக்குன்னு வரணும்னு அவசரமா வரக்கூடியவங்க, ஏதாவது ஒரு வேணும்னு வரக்கூடியவங்க, அது ஒரு வகை. கண்டிப்பா கரெக்டான நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்தில் வந்துடணும், நன்மையை இழந்துடக்கூடாது, ஒரு ரக்காத்தை விட்டுறக்கூடாது என்று சொல்லி வரக்கூடிய மக்கள் அதிகமான இருக்கு. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தினால, ஏதாவது காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆயிரும். தாமதம் வந்தாங்கன்னு சொன்னா அங்க வருவாங்க, இந்த ஆலிம் வந்து இமாம் வந்து தொழுகை சூறாவை ஓதி முடிச்சுக்கிட்டு துக்கு புனிதத்துக்கு தயாராவார். அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வருவாங்க. ஒழுவு செய்துட்டு நின்னாங்கன்னு சொன்னா படப்படப்படன்னு ஒழுவு செய்வாங்க. ஒரு 10 செகண்டுக்குள்ளாடி முழு ஒழுவையும் முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வேகமா ஒழுவை முடிச்சுட்டு இங்க என்ன சூறான்னு சொல்லி அங்கிருந்தே கேட்கும்.
கேட்ட உடனே இந்த சூறாவா இப்ப முடிஞ்சிடும் படப்படப்பன்னு ஒழுவு செய்துட்டு ஓடுகிறான். ஒழுவு செய்வதற்கு என்று ரசூல்லா சில வரைமுறைகளை சொல்லி தருகிறான். ஒழுவை கூட நம்ம நிதானமா தான் செய்யணும். ஒழுவை சரியான முறையில கையை கழுவணும், சரியான முறையில முட்டெல்லாம் நனைகிற அளவுக்கு கையை கழுவணும், மசகு செய்யறது சரியான முறையில தலையை தடவி மசகு செய்யணும், கரண்டை கால்லாம் சரியான முறையில தண்ணீர் போடக்கூடிய அளவு கழுவணும். இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அங்க ரக்காத்து முடிஞ்சிடக்கூடாது, ருக்குவு பெறக்கூடாது, சூறாவை முடிக்க போறான்னு சொல்லிட்டு அவசரமா ஒழுவை கூட சரியான முறையில செய்யாம ஓடி வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரசூல்லா செய்யக்கூடாதுன்னு தவிர்த்த காரியம். அதே மாதிரி ஓடி வரக்கூடியவங்க ருக்குவுக்கு போயிடுவாங்க. இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வர்றதுக்குள்ளாடி இமாம் எந்திரிச்ச கூடாதுங்கிறதுக்காக அங்கிருந்து சவுண்டு இந்த வரைக்கும் இந்த சொல்லக்கூடிய மக்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில, இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையில டாம் டீம்னு ஓடி வருவாங்க. அந்த சவுண்டு அவ்வளவு சவுண்டா கேட்கும். தொழக்கூடியவங்களுக்கு அவசரத்தை திரும்பி பார்த்துடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஓடி வருவாங்க. ஏன் ருக்குல இருந்து எந்திரிச்ச கூடாது இமாம், நம்ம ஒரு ரக்காத்து போயிருமே. இதுல மாடியில தொழுது நடந்ததுன்னா கீழே நிற்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். மாடியில ஏதோ போட்ட மாதிரி கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு ஓடி வராங்க. இப்படி ஓடி அந்த தொழுகையில ஜாயின் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ரசூல்லா அதை தவிர்க்க சொல்றாங்க. இப்படி செய்யாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தவிர்க்க சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து மக்கள்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ரசூல்லா தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சில சஹாபாக்கள் அங்கிருந்து இதே மாதிரி தடப்படலாம் ஓடி வர்றாங்க. ஓடி தொழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இடைஞ்சலா போயிருது. ரசூல்லா தொழுது முடிஞ்ச உடனே திரும்பி முதல்ல கேட்டது, என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயிட்டு, ஏன் இப்படி ஓடி வர்றீங்க, எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்கன்னு சொல்லி ரசூல்லா தொழுது அப்படின்னா ரசூல்லா எந்த அளவுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. அந்த சவுண்டு ஓடி வந்த சத்தம், காலடி சத்தம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண காரணத்தினாலதான் தொழுகை முடிஞ்ச உடனே திரும்பி ரசூல்லா என்ன கேட்கிறாங்க, என்ன ஆயிட்டு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி ஓடி வர்றங்க தொழில கேட்கிறாங்க. கேட்டவுடனே அந்த மக்கள் சொல்றாங்க, யார சொல்லா தொழுகை முடிஞ்சிடக்கூடாது, அதனால நாங்க சீக்கிரமா சேர்றதுக்காக ஓடி வந்தோம் அப்படின்னு ரசூல்லாட்ட சொல்றாங்க. ஒண்ணு ரசூல்லா அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆமா இருக்க நீங்க ஓடி சரிதான், நன்மையான விஷயம், முடிஞ்சிடக்கூடாது, ஒரு ரக்கத்தை இழந்துருவீங்க, சீக்கிரம் கரெக்ட் தான் ரசூல்லா சொல்லல. அந்த மக்கள்கிட்ட அறிவுரை சொல்றாங்க, இப்படி செய்யாதீங்க, இவ்வாறு செய்யாதீர்கள். நீங்க தொழுகைக்கு வர்றதா இருந்தா நிதானத்தை கடைபிடிங்க, நிதானமா வாங்க, பொறுமையா வாங்க. ஓடி ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இமாம் எந்த நிலையில தொழுகை நடத்துகிறாரோ அந்த நிலையில நீங்க இமாமுடன் சேர்ந்து விடுங்கள். நீங்க நிதானமா வாங்க. இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாரா, ருக்குல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சுஜூதுக்கு போயிட்டாரா, சுஜூதுல ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க அந்த நிலையில தான் இமாம் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஓடி வராதீங்க. நீங்க எந்த ரக்காத்தை மிஸ் பண்றீங்களோ, இழந்து விட்டீர்களோ, அதை திரும்ப எழுந்திரிச்சு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா அறிவுரை சொல்றாங்க. அப்ப தொழுகைக்கு நாம வர்றதா இருந்தா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம நண்பன் நினைச்சிட்டு நம்ம நிறைய பேர் செய்யறோம். இது பெருசா நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த ரக்காத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவசரமா ஓடி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி ரசூல்லா நமக்கு அனுமதிக்கல. அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லி தரல. ரசூல்லா என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு நீங்கள் நிதானமா வரணும், பொறுமையா. அதுக்காக வேண்டி ரக்காத்து முடியட்டும், தொழுகை முடிஞ்ச பிறகு சேரலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையா வந்துடக்கூடாது. நிதானமா நம்ம எப்பவும் நார்மலா எப்படி நடப்போமோ அந்த மாதிரி பொறுமையா வரணும். எந்த சவுண்டும் கேட்காம, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம என்ன நிலையில இமாம் இருக்கிறாரோ அந்த நிலையில ஜாயின் பண்ணும். சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சுஜூதுல இமாம் இருந்தாருங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க, அப்படியே சுத்தம் அவ்வளவு ஸ்பீடா ஓடி வருவாங்க. இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்சுவாரு. ருக்குல ஜாயின் பண்ணா ஒரு ரக்காத்து கிடைச்சப்ப ஓடி வருவாங்க. இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே அதுக்குள்ள ஜாயின் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுத்துவாங்க. ஒரு 4-5 தான் சுத்திட்டு எடுத்துட்டு இமாம் 2 சஜிதாவையும் முடிச்சுக்கிட்டு திரும்ப எழுந்திருச்சு, திரும்ப சூறா தக்பீர் சொல்லி கைகள் கட்டி திரும்ப சூறா ஆரம்பிச்ச பிறகு தான் ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் அது சூறா திரும்ப முடியும் போது ஜாயின் பண்ணுவாங்க. அதுவரை அங்கதான் பேசிட்டு எடுத்து வருவாங்க. இப்படி சில மக்களை பார்க்க முடியுது. ஒரு ரக்காத்து முடிஞ்சிருந்து நம்ம ஓடி வரக்கூடிய மக்கள், ரசூல்லா சொன்ன ஒரு சுன்னத்து, ரசூல்லா வலியுறுத்தி செய்தி என்ன, இமாம் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க, அந்த நிலையில அவரோட சேர்ந்து விடுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு ஹதீஸை நம்ம ஃபாலோ பண்ற அலட்சியம் பண்ணுறோம். இது நம்ம தொழுகையில கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கின்றது. எந்த நிலையில நம்ம இமாம் இருக்கிறாரோ அந்த நிலையில நம்ம இமாமுடன் சேர்ந்து நம்ம அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு ரக்காத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப தொழுகை முடிஞ்சோன்னு எழுந்திருத்து இன்னொரு ரக்காத்தை நம்ம தொழ போறோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பார்க்க போறான். நம்ம வேணும்னு செய்யல, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம லேட்டா வந்துட்டோம். அல்லாஹ் அதுக்கான கூலியை நம்ம தருவான். இன்னல்லாஹ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கறது கிடையாது. எதை பார்ப்பான், என்கிற குழுவுக்கும் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான்.
நம்முடைய உள்ளம் வந்து சரியான முறையில இருந்து நம்ம சரியான நேரத்துல தொடர்றதுக்கு பிந்தி வந்தா கூட நம்முடைய உள்ளத்தை கவனித்து அல்ல அதுக்கான கூலியை தருவான் என்ற அடிப்படையில தொழுகைக்கு நம்ம நிதானமா வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இமாம் வந்து எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில இணைந்து நம்முடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். சுஜூதுல இமாம் இருந்தா சுஜூதுல நம்ம இணைந்து நம்முடைய தொழுகை நிறைவேற்றணும். சில பேர் 2வது ரக்காத்துல இமாம் அத்தையாத்துல இருந்தா கூட இணைந்து அத்தையாத்த தொடங்க மாட்டாங்க. அவர் எழுந்திருச்சு வந்த பிறகுதான் அடுத்த ரக்காத்து ஜாயின் பண்ணான். இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ரசூல்லா நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடியவரா இமாமுடன் சேர்ந்து தொழுகை நிறைவேற்றக்கூடியவரா இருக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக அலட்சியமா இருக்கு கேர்லஸா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய மக்கள் வந்து தொழுகையின் போது வந்து கைகளை உயர்த்துறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. தொழுகையில வந்து 3 இடங்கள்ல கைகளை உயர்த்தணும். ரசூல்லா எந்த இடங்கள்லாம் கைகளை உயர்த்திருக்கிறார் சொல்லி சஹாபாக்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவக்கும் போது 2 கைகளை உயர்த்துவார்கள். இதற்கு 2 கைகளையும் வந்து 2 தோள்களுக்கு நேராக உயர்த்துவார்கள். இன்னொரு அறிவிப்பை சொல்லும் பொழுது காதுக்கு கொஞ்சம் காது மடலுக்கு கொஞ்சம் கீழாக 2 கைகளை உயர்த்துவார்கள். அதே மாதிரி அந்த கைகளை உயர்த்தும் பொழுது அந்த கைகளை நீட்டி வைத்துக் கொள்வார்கள். இப்படி வச்சுக்க உயர்த்தக்கூடாது. 2 கைகளையும் வந்து இப்படி உயர்த்தணும். விரிச்சு வச்சு உயர்த்தக்கூடியவர்களாக தோள்களுக்கு நேராக உயர்த்தக்கூடியவர்களா இருக்கணும். நிறைய மக்கள் இதை ஃபாலோ பண்றதே கிடையாது. சும்மா இப்படி வச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுறாங்க. கையை நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. சில பேர் கையை உயர்த்தாமலே சும்மா கையை கட்டிடுறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு போகும்போதும் கைகளை உயர்த்தி விட்டு தான் ருக்கு சென்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி ருக்கு முடித்து எழுந்திருக்கும் பொழுதும் கைகளை உயர்த்தி கொண்டு தான் அது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்கள்ல பதிவாயிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற அதே மாதிரி சஜிதால கை உயர்த்துறது கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தொழுகையில வந்து இந்த 3 இடங்களிலும் கைகளை சரியான முறையை உயர்த்தக்கூடியவர்களா இருக்கணும். இது ரசூல்லா நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்ததுக்கு அடிப்படையில தான் நம்ம தொழணும். நம்ம பல பேர் வந்து என்ன பண்றோம், கைகளை உயர்த்துறதுக்கு சிரமப்பட்டு ருக்கு போகக்கூடிய மக்கள் கூட நிறைய பேர் கையை உயர்த்தாம ருக்கு போயிடுறாங்க. ருக்குல இருந்து எந்திரிச்ச பிறகு கூட கைகளை உயர்த்த மாட்டாங்க, எந்திரிச்சு அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவனமா, இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம காட்டி தந்த விஷயம். அதை நம்ம சரியான முறை நிறைவேற்றக்கூடாது. அப்ப இது வந்து இன்னொரு விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தொழுகையில எந்தெந்த நிலைகள்ல நம்ம கைகளை உயர்த்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த மாதிரி 2 கைகளையும் தோள்களுக்கு நேர உயர்த்தி நம்முடைய தொழுகையில 3 இடங்கள், அதாவது ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி, ருக்குவுக்கு எந்திரிச்ச பிறகு, அதே மாதிரி தொழுகை துவக்கும் போதும் கைகளை உயர்த்தக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்த சுஜூதுக்கு போறோம். சுஜூதுல என்னன்னா 7 உறுப்புகள் நம்முடைய உடல்ல வந்து அந்த தரையை தொடக்கூடியதா இருக்கணும். நம்ம உடலில் உள்ள 7 உறுப்புகள் நம்முடைய உறுப்பு வந்து தரையை தொடக்கூடியதா இருக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நெற்றி, நம்முடைய நெத்தி, 2 உள்ளங்கைகள், 2 உள்ளங்கை வந்து தரையை தொடணும். அதே மாதிரி வந்து 2 முட்டுக்கால்கள், 2 முட்டுக்கால்களும் தரையை தொடணும். 2 பாதங்களுடைய நுனி, 2 விரல்கள் அதுவும் தரையை தொடணும். அப்படின்னா 2, 4, 6, 7 இந்த 7 உறுப்புகளும் வந்து தரையில் வந்து சுஜூது நேரத்துல தொடணும். அப்படி நம்ம வந்து சுஜூது செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அந்த நேரத்துல வந்து 7 உறுப்புகளும் அந்த நேரத்துல உறுப்புகள் வந்து தரையை தொடக்கூடியதா இருக்கணும். சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா 2 கைகளா இந்த 7 போக 9 சேர்த்துருவாங்க, கூட 2 உறுப்பு சேர்த்தது கை முட்டையும் தரையை தொடக்கூடியவங்களா இருப்பாங்க. இதை ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க. நாய்களை போல நீங்க சஜிதா செய்யாதீங்க. நாய் எப்படி படுத்திருக்கும், 2 கையையும் கீழே போட்டு தரையை போட்டுக்கிட்டு அப்படி படுத்திருக்கும். இந்த மாதிரி சஜிதா செய்யாதீர்கள் என்று சொல்லி ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து அதை வந்து பெருசா தெரியாம, அதை கவனிக்காம அலட்சி செய்யக்கூடியவங்கள, அதை சுஜூதுக்கு போகும்போது அப்படியே சுஜூதிலே படுத்து கிடக்கக்கூடிய மக்கள், சிறுவர்களும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சிறுவர்களை நம்ம அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு இதை விளக்கக்கூடியவரா இருக்கணும், அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். இப்படி நம்ம வந்து 2 கையும் முட்டு வந்து தரையில படக்கூடாது, மீதி உள்ள உறுப்புகள் இந்த 7 உறுப்புகள்லாம் வந்து தரையில் தொடக்கூடியதா நம்ம சுஜூத் செய்யணும், சஜிதா செய்யணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு விளக்கணும். நம்ம அறியாதவங்களும் இன்னும் வரக்கூடிய காலத்துல சுஜூத் செய்யும் பொழுது வந்து நாய் மாதிரி நம்ம படுத்து கிடந்து சுஜூத் செய்யாம, ரசூல்லா சொன்ன அடிப்படையில் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி சுஜூத் செய்யாம அந்த 7 உறுப்புகளும் வந்து தரையில் வந்து படக்கூடிய வகையில நெற்றி, மூக்கு, 2 கைகள், கையுடைய உள்ளங்கைகள், 2 முட்டுகள், கால் முட்டுகள், 2 கால்களுடைய விரல்கள், அந்த நுனிகள், இது அவ்வளவு வந்து சுஜூதுல படக்கூடியதா இருக்கக்கூடிய வகையில நம்ம சஜிதாவை செய்யணும். இந்த முறையில நம்ம சஜிதாவை சரியான முறையை செய்யக்கூடியவளா இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம அலட்சியம் செய்யக்கூடிய விஷயம். நம்ம சாதாரணமா நினைக்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறோம். இது ரசூல்லா வந்து இப்படி செய்யுங்கன்னு நமக்கு காட்டி தந்த விஷயம். அதே மாதிரி தொழுகையை முடிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றோம். இந்த சலாம் சொல்வது கூட பல பேர் என்ன பண்றாங்கன்னா அதையும் ரொம்ப அலட்சியமா செய்யறாங்க.
எந்த நிலையில இருக்கிறாங்களோ அப்படியே இருந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியே சொல்லிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சலாம் சொல்லி கூறியிருக்கிறார்கள், அந்த சலாம் அந்த அந்த முடிக்கும் பொழுது, தொழுகையை முடிக்கும் பொழுது எப்படி கூறினார்கள் என்பதை சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாம் கொடுக்கும் பொழுது நாம் பார்த்தேன், அவர்களுடைய கன்னத்தினுடைய முழுமையான வெண்ணம், அந்த வெண்மை தெரியக்கூடிய வகையில அவங்க சலாம் கூறுவார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கழுத்தை ஃபுல்லா அப்படி டைரக்ஷன் திரும்பணும், அந்த நேர்கோட்டுல திரும்பணும், அந்த அளவுக்கு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹ் சொல்வதை அவங்க பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு பதிவு செய்யப்படுது. அப்ப நம்மளுடைய சலாம் எப்படி இருக்குன்னு சொன்னா முழுமையா திரும்பி சொல்லணும். நிறைய மக்கள் அதை கேர்லெஸ்ஸாவே என்ன பண்றாங்க, நின்ன இதுலயே இருந்துகிட்டு அப்படி கொஞ்சம் கழுத்து லைட்டா கூட திரும்ப மாட்டாங்க, இருந்த கண்ணு மட்டும் தான் திரும்பும் அங்கேயும் இங்கேயும், அப்படி சொல்லிட்டு சலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இது நம்ம அலட்சியமா இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த அலட்சியமா நம்ம சாதாரணமா நினைச்சு செய்யக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய தொழுகையை நன்மை தராத தொழுகையா போக செய்ததோடு மட்டும் இல்லாம நாளை மறுமையில நம்ம தெரிஞ்சும் அதை திரும்ப திரும்ப செய்தோம்னு சொன்னா அது நமக்கு வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு நல்லா சொல்றான் பாருங்க, அந்த கேடு தரக்கூடிய தொழுகையாளியா நம்ம மாறி போறோம். நாளை மறுமையில நம்முடைய தொழுகை நமக்கு நன்மையை பெற்று தராமல் நமக்கு கேட்டை தரக்கூடியதா மாறிடும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம், இந்த ஒன்னொரு ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கோம், இதையெல்லாம் நம்ம கவனித்து நம்முடைய தொழுகையை அலட்சியம் இல்லாமல் கவனமாக செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி விடுவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.